வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26, 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பயிற்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா பண்றது, பண விஷயத்துல நிறைய குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில, ஒளி தத்துவ முறையில பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு நாளுக்கு வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்ல நிறைய ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்தில இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேட்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் இன்னுமே வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்,
படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ என்னால செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு நட் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்ல பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேல இருக்கக்கூடிய மாதங்களில ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃப்க்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறதா உண்மை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு எடுத்து அதுல எதுமாற அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எதுமாற லக்னங்கள், எந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது நீங்க அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை நாம என்ன தசா புக்திகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த லக்னத்துக்கு, அது எந்த மாதிரி தசை, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம பலன்கள் எடுத்து இப்ப நாம பேசின அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உங்களுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.